வணக்கம். குற்றம் குற்றமே நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். குற்றம் அப்படின்னா வயசு வித்தியாசமே இல்லாம எல்லாருமே குற்றம் செய்யறது இன்னைக்கு நம்ம நாட்டுல வழக்கமாயிடுச்சு. 16 வயசு பையனும் குற்றத்துல ஈடுபடுறா, 60 வயசு தாத்தாவும் குற்றத்துல ஈடுபடுறாரு. அப்போ வயசு வித்தியாசம் இல்லாம இன்னைக்கு நடைபெறக்கூடிய குற்றங்களுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது? இப்ப குற்றம் அப்படின்னு பார்த்தா விதவிதமான குற்றங்கள் இன்னைக்கு நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? உளவியல் ரீதியா என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க? இப்ப இந்த குற்றம் நடைபெறாமல் தடுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத இந்த குற்றம் குற்றம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரவுள்ள அந்த ராணி மகாலுக்கு அருகாமையில வந்து கொண்டு இருக்கும் பொழுது 2 பேர் பின்னாடியே வந்தவங்க வண்டி 2 வீலர்ல வந்தவங்க பிடிச்சி அவங்கள செயினை பிடிச்சி தாலி செயினோட 10 பவுன் மதிக்கத்தக்க தாலி செயினை அறுத்து எடுத்துக்கிட்டு அவங்கள பிடிச்சி கீழே தள்ளிட்டு 2 வீலர்ல பறந்து போயிட்டா. இவங்க எப்படி நகையை பறி கொடுத்தாங்க, எங்க பறி கொடுத்தாங்க அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பாக்கலாம். இதுக்கு முன்னாடி நெஞ்சை பதற செய்யும் பல குற்ற செய்திகள் நிறைய இருக்கு. அதுல முதல்ல பாக்கலாம். முன்விரோதத்துல கைய வெட்டுறது, ஆள வெட்டுறத பத்தி நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல படிச்சிருப்போம். ஆனா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து மரியாதை கொடுக்காம பேசினாரு அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இளைஞர் கைய வெட்டினதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கை வெட்டினவங்களை போலீசார் இப்ப கைது பண்ணிருக்காங்க. அதோட செய்தி என்ன அப்படிங்கறத பாக்கலாம். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியம் அழகாபுரி பஞ்சாயத்துல சிறுபானூர் கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவருக்கு 18 வயசுல கார்த்திக்னு ஒரு பையன் இருக்காரு. இந்த கார்த்திக் கொத்தனார் வேலை பாத்துட்டு வராரு. அழகாபுரி ஊராட்சி தலைவியா தேவி என்பவங்க இருக்காங்க. இவங்களோட கணவன் கிருஷ்ணனுக்கும் ராஜேந்திரனோட பையன் கார்த்திக்கும் அப்பப்போ வாய் தகராறு வரும்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, கார்த்திக் வீட்டு வழியா கிருஷ்ணன் போறப்போ அவரை கேலி செஞ்சு நையாண்டித்தனமா கார்த்திக் பேசுவாராம். இது போல கார்த்திக் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்ததாகவும் இதனால ஆத்திரமடைஞ்ச கிருஷ்ணன் கார்த்திக் கூட அடிக்கடி சண்டை போடுவார்னு சொல்லப்படுது. இப்படிதான் 18ஆம் தேதி வீட்டு வாசல்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்த கார்த்திக் அந்த வழியா போன கிருஷ்ணனை கேலி பண்ணிருக்காரு. ஊராட்சி மன்ற தலைவியோட கணவன்னா நான் வரும்போது இப்படி மரியாதை குறைவா உட்கார்ந்துகிட்டு கிண்டல் செய்யன்னு கார்த்திக் கிட்ட கிருஷ்ணன் சொல்லிருக்காரு. அப்போ அவரோட கார்த்திக் பதிலுக்கு பதில் பேசி சண்டை போட்டிருக்காரு. அடுத்த நாள் 19ஆம் தேதி மாலை 7 மணிக்கு கார்த்திக் பேருந்துல போயிட்டு இருக்கப்போ இருசக்கர வாகனத்துல வந்த ஊராட்சி தலைவியோட கனவு கிருஷ்ணன், தம்பி கண்ணன், கண்ணனோட நண்பன் குமார் 3 பேரும் பேருந்த வழி மறிச்சு கார்த்திக்க வெளியே இழுத்துக்கிட்டு போய் அவரோட இடது கைய அரிவாளாலேயே வெட்டியிருக்காங்க. இதுல கார்த்திக்கோட கை துண்டாகிருக்கு. கைய காட்டு பகுதியில வீசிட்டு 3 பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. கார்த்திக்க கும்பல் ஒண்ணு கடத்திட்டு போறதா அவரோட அப்பா ராஜேந்திரனுக்கு பேருந்துல இருந்தவங்க தகவல் சொல்லிருக்காங்க. நைட்டு வேலைக்கு வண்டி நைட்டு 7:30 மணிக்கு சிவகண்டியில போய்கிட்டு இருந்தேன். அப்ப ஊருக்கு அவுட்டர்ல இந்த கார்த்திக் பையன் ஏறினப்ப ஊரை விட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தள்ளி போன பின்னாடி பைக்கு பின்னாடி பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி மறைச்சு இந்த கண்ணன் குமார் 2 பேரும் சேர்ந்து பஸ்ஸுக்குள்ள ஏறி கத்தியா காட்டி மிரட்டி இறக்கிட்டாங்க. இந்த பையனை இறக்கி பைக்கில் கடத்திட்டு வந்தாங்க. கடத்திட்டு காட்டுக்குள்ள கொண்டு போய் தேவி கிருஷ்ணன் பிரசிடண்ட், கண்ணே, முத்துக்குமார் 3 பேரும் சேர்ந்து கையை வெட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் தன்னோட பையன் கார்த்திக்க பல இடத்துல தேடிட்டு கடைசியா கண்டுபிடிச்சிருக்காரு ராஜேந்திரன். கார்த்திக்கோட இடது கை வெட்டப்பட்டு இருக்கிறத பார்த்து ராஜேந்திரன் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அப்புறம் சிகிச்சைக்காக கார்த்திக்க மதுரையில இருக்கிற ராஜாஜி மருத்துவமனையில சேர்த்திருக்காரு. 4 மணி நேரம் கழிச்சுதான் கார்த்திக்கோட வெட்டப்பட்ட கை கிடைச்சிருக்கு. ஆனா நேரம் ஆயிட்டதால கைய சேர்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதனால கார்த்திக்கோட அம்மா, அப்பா 2 பேருமே சோகத்துல ஆழ்ந்து போயிருக்காங்க. பிரசரண்ட தம்பி கண்ணனும் பிரசரண்ட தேவி கிருஷ்ணன் அவர்களும் என் மயனை தூக்கூட்டி கொண்டு காட்டுக்குள்ள வச்சு வெட்டி கையை வெட்டி அப்படியே செடிக்கல எரிஞ்சிட்டு போட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. நாங்க இந்த கால் மேல கால போட்டு சேர்ல உட்கார்ந்து இருந்திருக்காண்டி. சம்பவத்தை கேள்விப்பட்டதும் விசாரணை மேற்கொண்ட போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தலைமறைவா இருந்த கிருஷ்ணன், அவரோட தம்பி கண்ணன், கண்ணனுடைய நண்பர் குமார் இவங்க 3 பேரையும் கைது பண்ணிருக்காங்க. அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 3 பேரும் இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க.
இந்த சம்பவத்தை பார்த்த எல்லாருக்குமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப கார்த்திகோட பெற்றோருக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்? கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சிலர் செய்யற இந்த தவறுகளால நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு தலைகுனிவு ஏற்படதான் செய்யும். சரி, அடுத்த செய்தி என்ன அப்படிங்கறத பாக்கலாம். பெத்த பொண்ணையே பாலியல் பலாத்காரம் செஞ்ச தந்தைய போலீசார் கைது பண்ணிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல்ல கீழ்மலை கிராமமான பெருமாள் மலையில சின்னசாமி அப்படிங்கிறவரு வசிச்சுட்டு வராரு. சின்னசாமிக்கு 14 வயசுல மகள் இருக்காங்க. இந்த சிறுமிய சின்னசாமியே 5 மாசமா பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காரு. இது பத்தி தனியார் அமைப்புக்கு தகவல் கிடைச்சதோ அந்த அமைப்பை சேர்ந்தவங்க கொடைக்கானல் மகளிர் போலீஸ்ல தகவல் கொடுத்திருக்காங்க. புகாரோட பேர்ல சம்பவ இடத்திற்கு போன போலீசார் சின்னசாமியை கைது பண்ணிருக்காங்க. விசாரணையில சின்னசாமி தன்னோட மகளை பாலியல் பலாத்காரம் செஞ்சதும் பாதிக்கப்பட்டு அந்த சிறுமி 5 மாத கர்ப்பிணியா இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் கொடைக்கானல் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு கொடைக்கானல்ல ஒரு 14 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் அவருடைய சொந்த தகப்பனால் செய்யப்பட்டு ஒரு 5 மாத கர்ப்பிணியாக ஆகியுள்ள சம்பவம் நடந்திருக்கிறது. இன்னைக்கு நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அவங்க தெரிஞ்ச நபர்களாலே நடத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே உதாரணமா சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 50% குழந்தைகள் அவங்க நெருங்கிய உறவினர்களாலேயே பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க அப்படின்னு சர்வே ஒண்ணு சொல்லுது. அப்போ பெத்த பொண்ணையே பாலியல் பலாத்காரம் பண்ண இந்த தந்தையோட மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கு? ஒரு சமூக நெறியோடு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறது நிச்சயமே எல்லாருடைய நெஞ்சையும் பதற வச்சுட்டுதான் இருக்கு. இதற்கு என்ன உளவியல் காரணம் அப்படிங்கறத இன்னைக்கு மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாம். இந்த சைல்டு அபியூஸ் சொல்லப்படுற சின்ன குழந்தைகள் மீது இருக்கிற வன்முறைகள், பர்டிகுலர்லி பாலியல் வன்முறை ஏன் நடக்குதுன்னா அவங்கதான் வல்னரபிள் செக்டர். அவங்க பலவீனமானவங்க. திருப்பி அவங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கோ இல்ல வெளியில சொல்றதுக்கோ முடியாது. ரெண்டாவது அவங்க மிரட்டி வேலை வாங்கலாம். நீ உங்க அம்மா கிட்ட சொன்னா உன்னை அடிச்சிருவேன், உங்க அம்மாவை கொன்றுவேன், இந்த மாதிரிலாம் சொல்லும் போது குழந்தைகள் பயந்துருவாங்க. அண்ட் குழந்தைகளோட இக்னரன்ஸ், அந்த அவங்களுடைய அறியாமைய ரொம்ப ஈஸியா மிஸ்யூஸ் பண்றதுக்கு அந்த பாலியல் வன்முறையில ஈடுபடுறவங்களுக்கு அது சுலபமாயிடுது. அப்போ இன்னைக்கு சூழ்நிலையில பாலியல் வன்முறை பத்தி ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் இப்படிப்பட்ட உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க, யார்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும், ஒருத்தர் அந்த குழந்தையோட ஒரு குட் டச் பேட் டச் அப்படிங்கறத அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு பெற்றோர்கள் மத்தியிலும் ஏற்படணும். உளவியல் நிபுணர்களும் அதை தான் சொல்றாங்க. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய செய்தி, கோவில் கோபுர கலசங்கள்ல திருடி பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யற ஒரு கும்பலை சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. சென்னை உளவு பிரிவு போலீஸ் கிட்ட இருந்து கிடைச்ச ரகசிய தகவலை வச்சு கோவை மாநகர போலீஸ் அதிரடியா தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க. அப்போ பெரியநாயக்கன் பாளையம் பக்கத்துல கார்ல தப்பிச் செல்ல முயன்ற ஒருத்தரை போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. விசாரணையில பிடிபட்டவர் பேரு முஸ்தபா நிசார் அப்படிங்கிறது அவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்னு தெரிய வந்திருக்கு. முஸ்தபா கொடுத்த தகவலோட பேர்ல கோவை சரவணம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு போலீசார் போயிருக்காங்க. அங்க பதுங்கி இருந்த சரண் மோகன் அப்படின்னு 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. அவங்க தான் முஸ்தபாவோட கூட்டாளிகள். இவங்க கோவில் கோபுர கலசங்களை திருடி கோடிக்கணக்கில் விற்பனை செய்யற மாஃபியா கும்பலை சேர்ந்தவங்கன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. 3 கோடி ரூபாய் மோசடி செஞ்சு தலைமறைவான சிட்பண்ட் அதிபரை போலீசார் வலை வீசிட்டு தேடிட்டு வராங்க. உதகை மாரியம்மன் கோவில் தெருவுல பாபு அப்படிங்கிறவரு சூரிய தேவி அப்படிங்கிற பெயர்ல சிட்பண்ட் நிறுவனம் நடத்திட்டு வராரு. இவர்கிட்ட 500க்கும் மேற்பட்டவங்க 50,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சிட்பண்ட் போட்டிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் நிறுவனத்தை மூடிட்டு பாபு தலைமறைவாகிவிட்டதா சொல்லி பணத்தை பறி கொடுத்தவங்க குற்றப்பிரிவு போலீஸ் கிட்ட புகார் பண்ணிருக்காங்க. இது தொடர்பா வழக்கு பதிவு பண்ண போலீசார் தலைமறைவான பாபுவை தேடிட்டு வராங்க. டெய்லி கலெக்ஷன் மாதிரி 100 ரூபாய் 200 300 அப்படின்னு கட்டிட்டு இருக்காங்க. எல்லா லட்சக்கணக்கில் சிட்டு கட்டிட்டு இருக்காங்க. சுமார் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேல சிட் அமௌண்ட் இருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து. இந்த ஓனரு நேற்றுல இருந்து தலைமறைவா இருக்காரு. அங்க வேலை செய்யற பசங்களும் எல்லாத்தோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்க. நாங்க நேற்று 10 மணி வரைக்கும் போன் அடிச்சு பார்த்தா யாருமே எடுக்கல. அவங்களோட வீடு ஓனர் பேர் ஆர் பாபு. தங்கம் கடத்தும் கும்பலை சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 14 கிலோ தங்கமும் 1 காரும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தமிழகத்தோட கடல் வழியா தங்கம் கடத்தப்படுறதா அப்பப்போ போலீசுக்கு தகவல் கிடைக்கும்.
அப்படி ஒரு தகவல் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு கிடைச்சிருக்கு. இவங்க சோதனை சாவடி அமைச்சு தீவிர வாகன சோதனையில ஈடுபட்டிருந்திருக்காங்க. நாகப்பட்டினத்திலிருந்து இன்னைக்கு காலையில நாகூர் வழியா ஒரு கார் சென்னை நோக்கி போயிருக்கு. இந்த கார் வாஞ்சியூர் சோதனை சாவடியில நிக்காம போயிருந்திருக்கு. சந்தேகம் அடைஞ்ச போலீசார் அந்த காரை உடனடியா விரட்டிட்டு போயிருக்காங்க. டிஆர் பட்டினம் அருகே காரை மடக்கி பிடிச்சிருக்காங்க. இந்த சோதனையில கார்ல இருந்த 14 கிலோ தங்கத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க. இந்த தங்கம் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து கடல் வழியா தமிழகத்திற்கு கொண்டு வந்தாங்களா, அப்படி இல்லன்னா இலங்கையிலிருந்து கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சரியான தகவல் தெரியல. தங்கத்தை கார்ல கடத்திட்டு வந்த நாகூரை சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 14 கிலோ தங்கமும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. கைதானவங்களை நாகை சுங்க இலாக்கா அலுவலகத்துல வச்சு விசாரணையை நடத்திட்டு வராங்க. நிதி நிறுவன அதிகாரிங்க 2 பேரு நூதன முறையில பண மோசடி செஞ்சது தெரிய வந்திருக்கு. காஸ்மெட்டிக் பைனான்ஸ் நிறுவனத்தோட மேலாளரா ரோனிஜான் அப்படிங்கிறவர் இருக்காரு. இவரும் அதே நிறுவனத்துல ராபின் அப்படிங்கிறவரும் வேலை செஞ்சுட்டு வராரு. இவங்க 2 பேரும் கேரளாவை சேர்ந்தவங்க. இவங்க 617 கிராம் போலி தங்கத்தை அதே நிறுவனத்துல அடகு வச்சு 27 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கியிருக்காங்க. ஆய்வு செஞ்ச போதுதான் அடமானம் வச்சது போலி தங்கம்னு தெரிய வந்துச்சு. இதையடுத்து மோசடி பண்ணின ரோனிஜான், ராபின் இவங்க 2 பேரையும் போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. ஓடும் ரயில்ல கத்திய காட்டி மிரட்டி கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையின பயணிகளை பிடிச்சு தர்ம அடி கொடுத்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சென்னையில இருந்து மயிலாடுதுறை உழவன் விரைவு ரயில் போயிட்டு இருந்திருக்கு. இந்த ரயில்ல திருநெல்வேலியை சேர்ந்த அருள் என்பவர் தூங்கிட்டு வந்திருக்காரு. விழுப்புரம் பக்கத்துல சிக்னலுக்காக ரயில் நின்னுச்சு. அப்ப மர்ம நபர் ஒருத்தர் ரயில்ல ஏறி தூங்கிக்கிட்டு இருந்த அருள் பாக்கெட்ல இருந்து பணம், செல்போனை திருட முயற்சி பண்ணிருக்காரு. அப்ப அருள் தூக்கத்துல இருந்து எழுந்துச்சிட்டாரு. தப்பி ஓட முயன்ற கொள்ளையனை அருள் பிடிக்க பார்த்தப்போ அந்த நபர் கத்தியால அவரு குத்த வந்திருக்காரு. அருள் சத்தம் போட பக்கத்துல இருந்த பயணிக அந்த கொள்ளையனை பிடிச்சு தர்ம அடி கொடுத்து விழுப்புரம் ரயில்வே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் சென்னையில இருந்து கடலூர் வரேன். கடலூர்ல விழுப்புரத்துல சிக்னல்ல வண்டி நிக்கும் போதே நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்துல ஒருத்தன் செல்லையும் பைசாவும் எடுக்கும்போது நான் உடனே முழிச்சிட்டேன். யாருன்னு கேட்டதுக்கு கத்தி எடுத்து குத்த வந்தான். உடனே பயணிகள் எல்லாரும் அவனை பிடிச்சாங்க. அதில் போலீஸ்ட ஒப்படைச்சோம். போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணையில பிடிப்பட்டவர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பதோ அவரால பேச முடியாது அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ராஜேந்திரன் தேடப்பட்டு வந்த குற்றவாளி அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ராஜேந்திரன் அப்புறம் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. வீட்டுல தனியா இருக்கிற தாத்தா பாட்டி நகை பணத்துக்காக கொலை செய்யப்படுறதையும் இதற்கு என்ன காரணம் அப்படிங்கறதையும் நேத்து நம்ம பார்த்தோம். இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா முதியவர்கள் முன்னெச்சரிக்கையா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். டெம்பரரியா வந்துட்டு போற ஒரு பிளம்பர், எலக்ட்ரீஷியன் இவங்க கூட நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்ம 100% நம்ப முடியாது. எல்லாரையும் குற்றவாளிகள், மோசமானவங்கன்னு சொல்ல முடியாதுங்கிற அதே நேரத்தில் எல்லாரையும் நல்லவர்கள் என்று நம்ம நினைக்க முடியாது. அதனால வர்றவங்க கிட்ட நம்ம குடும்பமான வரைக்கும் நம்ம சேஃபா இருந்துக்கணும். அது மாதிரி வர்றவங்கள யாராவது இருந்து வேலையை முடித்தோன்னா அவர்களை அனுப்பிச்சிடணும். குடும்பமான வரைக்கும் இந்த மாதிரி வேலைக்கு வைப்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சு அவர்களை வேலைக்கு அமர்த்தணும். வேலைக்கு வைக்கிற குக்கு, வீட்டை சுத்தம் பண்ணுகிற பெண்கள்ல இருந்து டிரைவர்ஸ்ல இருந்து எல்லாரையுமே ஓரளவுக்கு நம்ம அந்த ஏஜென்சிஸ் வச்சு நடத்துறவங்க ஏஜென்சிஸ்கிட்ட இவங்களுடைய பர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா இந்த மாதிரி வயதானவர்களை தனித்து குடும்பமான வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். இப்ப எல்லாம் நிறைய பெய்டு ஏஜ்டு ஹோம்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல விடலாமே தவிர இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போறது தப்பு. ஏன்னா அவர்களுக்கு எந்த நேரத்துல எந்த மாதிரி எயில்மெண்ட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. உடல் நலம் கூட ஏற்படும். அந்த மாதிரி டயத்துல அவர்களுக்கு இங்கெல்லாம் இந்த நகரில் இருக்கிற ஒரு கலாச்சாரம், பக்கத்து வீட்டுல அவ்வளவு தூரம் இது பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு மெக்கானிக்கல் லைஃப், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போவாங்க. அப்படி இருக்க கூடாது. அப்படி இல்லாம இருந்தா நல்லது. அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்கி இருக்கிறவங்க எல்லாம் அந்த அசோசியேஷன் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடணும். இந்த வீட்டுக்கு யூஸ்வலா யார் வருவாங்க, யார் போவாங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு, அதை தவிர யாராச்சும் புதிதா வந்தாங்கன்னா அவங்கள உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. இன்டர்காம் ஃபெசிலிட்டிஸ் வச்சுக்கலாம். இப்பெல்லாம் நிறைய இந்த செக்யூரிட்டி கேட்ஜெட்ஸ், நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அலாம் சிஸ்டம் வந்துருச்சு, போன் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம்.
இந்த கேட்லாம் கிரில் கேட் போட்டுட்டு அந்த இது வியூ மேஜிக் வியூஸ் இருக்கு, அதில் வச்சு பார்த்துட்டு நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் மட்டுமே கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். தெரிந்தவர்களாக இருந்தால் கூட தனிமையில் இருக்கும்போது ஒரு நம்மளால ஓவர் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்படிலாம் அவாய்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி தனியா இருக்கிற வயதானவர்கள் இந்த குற்றம் செய்கின்ற எலிமெண்ட்ஸுக்கு ஈல்ட் ஆகிறத டார்கெட் ஆகிறத தடுக்கலாம். இன்னைக்கு வயசானவங்களை குறி வச்சு கொள்ளை சம்பவங்கள் நடக்கிறது நகரத்துல மட்டும் இல்லாம பல இடங்கள்லயும் அதிகரிக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த பெரியவங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறதுல அவங்க பெற்ற குழந்தைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கு. குழந்தைங்க 2 பேருமே ஆபீஸ் போனாங்க அப்படின்னாலும் ஒரு வீட்டுக்கு போன் பண்ணி அவங்க சேஃபா இருக்காங்களா அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல அவங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்தாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களை பாதுகாப்பதற்காக பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போன் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி அப்பப்போ போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும். விழுப்புரத்துல நடந்து போயிட்டு இருந்த பெண்கள் கிட்ட இருந்து தாலிச்சங்கிலிய இருசக்கரத்துல வந்த மர்ம ஆசாமிகள் பறிச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்தடுத்து நடந்த இந்த செயின் சம்பவம் பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. விழுப்புரம் KK நகர்ல வசிச்சுட்டு வரவர் பாலகுமாரும் அவருடைய மனைவியும் ஆசிரியர்களா வேலை பார்த்துட்டு வராங்க. நேத்து நைட்டு கோயிலுக்கு போன வளர்மதி திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க இருசக்கர வாகனத்துல பின்தொடர்ந்து வந்த மர்ம ஆசாமிகள் வளர்மதியை கீழே தள்ளிட்டு அவங்க கழுத்துல இருந்த 10 சவரன் தாலி செயினை பறிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. விழுப்புரத்துக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல KK நகர்ல நாங்க குடியிருந்து வருகிறோம். எங்களுடைய மனைவி ஆசிரியராக இருக்காங்க. அவங்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரவுள்ள அந்த ராணி மகாலுக்கு அருகாமையில வந்து கொண்டு இருக்கும்பொழுது 2 பேர் பின்னாடியே வந்தவங்க வண்டி 2 வீலர்ல வந்தவங்க பிடிச்சி அவங்கள செயினை பிடிச்சி தாலி செயினோட 10 பவுன் மதிக்கத்தக்க தாலி செயினை அறுத்து எடுத்துக்கிட்டு அவங்கள பிடிச்சி கீழே தள்ளிட்டு 2 வீலர்ல பறந்து போயிட்டா. உடனே அவங்க இந்த போல இடத்துல அதுவும் பெண்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய நிலைமையில வர முடியாத நிலையில இருக்குது. இதை கொஞ்சம் இந்த அச்சத்தை பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுடைய அச்சத்தை போக்கணும்னா இது போன்ற திருட்டுகளை உடனடியாக தடுக்கணும். இதை உடனடியாக போலீஸ் முன்னின்று பாதுகாத்தான பெண்கள் அச்சமின்றி நடப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில மணி நேரத்திலேயே பாண்டிய நகர்ல வாசுகி அப்படிங்கிற பெண் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள பின்தொடர்ந்து வந்த 2 பேரு வாசுகி கழுத்துல இருந்த 5 சவரன் தாலி செயினை பறிச்சுட்டு இருசக்கர வாகனத்துல பறந்து போயிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல VKS லட்சுமி நகர்ல நடந்து போயிட்டு இருந்த புளோரா அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து 3 சவரன் தாலி செயின் பறிக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து நடந்த இந்த செயின் பறிப்பு சம்பவத்தால பெண்கள் ரொம்பவே பீதி அடைஞ்சிருக்காங்க. இதனால அவங்க தனியா நடந்து போறதுக்கே பயப்படுறாங்க. இந்த 3 செயின் பறிப்பு சம்பவம் பற்றி போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. சாப்ட்வேர் துறையில பணிபுரியும் பெண்களோட பாதுகாப்பு பற்றி பல்வேறு கேள்விகளை எழுப்பிய சென்னை சிறுசேரி IT ஊழியர் உமா மகேஸ்வரியின் கொடூர மரணத்தை அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால மறக்க முடியாது. பல்வேறு திருப்பங்களை ஏற்படுத்திய உமா மகேஸ்வரி கொலை பத்தி இன்னைக்கு ரத்த சரித்திரம் பகுதியில பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஜோதிநகர் வரதராஜபுரத்தைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணி. ஓய்வு பெற்ற ஆசிரியரான இவரது மகள் உமா மகேஸ்வரி சென்னை அருகே உள்ள சிறுசேரி சிப்காட்டில் IT நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி திடீரென காணாமல் போன இவர் பிப்ரவரி 22ஆம் தேதி சிறுசேரி சிப்காட் அருகே உள்ள முட்புதரில் அழுகிய நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். உமா மகேஸ்வரியின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கழுத்து, அடிவயிறு ஆகிய இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் இருப்பதாகவும் இதனால் இவர் கற்பழித்து கழுத்தறுப்பு குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தையே உலுக்கிய இந்த கொலை சம்பவத்தை அடுத்து IT துறையில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்தன. கொலையாளிகளை பிடிக்க தீவிரமாக களமிறங்கிய போலீசார் உமா மகேஸ்வரி பயன்படுத்திய செல்போன் எண்ணிலிருந்து முக்கிய தடயங்களை கைப்பற்றினர். இதனையடுத்துதான் சிறுசேரி பகுதியில் கட்டிட வேலை செய்து வரும் வெளிமாநில வாலிபர்கள் மீது போலீசாரின் கவனம் திரும்பியது. சிறுசேரி சுற்றுவட்டார பகுதியில் வேலை பார்த்து வரும் வாலிபர்களை பிடித்து அவர்கள் விசாரணை நடத்தி வந்தனர். இதில்
மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ராம் மண்டல், உத்தம் மண்டல் ஆகியோர் பிடிபட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கைது செய்யப்பட்ட இருவரும் சிறுசேரி சிப்காட் பகுதியில் தங்கி கட்டிட வேலை செய்து வந்துள்ளனர். ஒரு நாள் நள்ளிரவு உமா மகேஸ்வரி சாலையில் தனியாக நடந்து சென்றபோது ஹிந்தி சினிமா பாட்டை பாடி அவரது கையை பிடித்து இழுத்ததாகவும், இதில் கோபமடைந்த உமா மகேஸ்வரி தங்களை செருப்பால் அடித்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதுதான் உமா மகேஸ்வரி மீது தங்களுக்கு ஒரு வெறியை உண்டாக்கியதாக கைதானவர்கள் கூறினர். உமா மகேஸ்வரியை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்னொரு நாள் தனியாக நடந்து வந்த உமா மகேஸ்வரியை போதை மயக்கத்தில் இருந்த தாங்கள் அடித்து உதைத்ததாகவும், கீழே விழுந்த அவரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறினர். தங்கள் காம இச்சை தணிந்தபோது உமா மகேஸ்வரி மயக்கமானார். அடுத்து அவரை அப்படியே விட்டுவிட்டு போவதா அல்லது கொலை செய்வதா என்று யோசித்தபடி இருந்ததாகவும், அதற்குள் உமா மகேஸ்வரி மயக்கம் தெளிந்து கூச்சல் போட்டதாகவும், தங்களது முகத்தில் எச்சில் துப்பியதாகவும், மயக்கத்தில் இருந்த உமா மகேஸ்வரியை உயிருடன் விட்டுச் சென்றால் எங்கே மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து உமா மகேஸ்வரியை குத்தி கொலை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்தனர். இந்த கொலையை அடுத்தே ஐடி நிறுவனத்தில் இரவு நேரம் பணிமுடித்து வீடு திரும்பும் பெண்களின் பாதுகாப்புக்காக ஊழியரை நியமித்து அந்தந்த ஐடி நிறுவனங்களே ஏற்பாடு செய்துள்ளன. இத்துடன் குற்றம் குற்றமே நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நாளை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.